அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று சோபகிருது வருஷம் உத்தராயணம் சிசிர ருது மாசி மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 3/3/2024. இன்று தேய்பிறை அஷ்டமி. நாளைக்கு காலையில் 4:08 வரைக்கும் இருக்கு. அனுஷம் நட்சத்திரம் பகல் மணி 11:50 வரைக்கும் இருக்கு. அதன் பின் கேட்டை நட்சத்திர யோகம் கொஞ்சம் சரியா இல்லை. ஹர்ஷண நாம யோகம் பாலவகரணம். இன்றைக்கு ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் அஷ்டகா. அகசு நாழிகை 29:35, தியாஜ்யம் நாழிகை 27:22. இன்றைய சார்த திதி தேய்பிறை அஷ்டமி, நேத்திரம் 1, ஜீவன் அரை. இன்றைய கும்பலக்ன இருப்பு நாழிகை 1, வினாழிகை 32. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இனி இன்றைய நாளைக்கான கிரக நிலவரங்களை நாம பார்க்கலாம். இன்று குரு பகவான் மேஷராசியிலும், கேது பகவான் கன்னியா ராசியிலும், விருச்சிக ராசியில சந்திரனும், மகர ராசியில செவ்வாய் சுக்கிரனும், கும்பராசியில சூரியன் சனியும், மீன ராசியில புதன் ராகுவும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. சூரியன் சதயம் 4ஆம் பாதத்திலும், சந்திரன் விருச்சிக ராசியிலும், செவ்வாய் திருவோணம் 4ஆம் பாதத்திலும், புத பகவான் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலும், குரு பரணி 2ஆம் பாதத்திலும், சுக்கிரன் திருவோணம் 4ஆம் பாதத்திலும், சனி பகவான் சதயம் 1ஆம் பாதத்திலும், ராகு ரேவதி 2ஆம் பாதத்திலும், கேது ஹஸ்தம் 4ஆம் பாதத்திலும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதன் எந்த இடத்துல இருக்கார், அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவருடைய சாரம் என்ன, சேர்க்கை என்ன, பார்வை என்ன என்றும் நீங்கள் பலன்களை பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கணும். இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் போயிட்டு இருக்கு. ராசிநாதன் ராசியை பார்த்துடுறார், குரு பகவான் ராசியில் இருக்கார், அதெல்லாம் ஓகே. சில நேரங்களில் தேவையற்ற ஒரு அவசரம், படபடப்பு இதெல்லாம் நமக்கு இன்றைக்கு உண்டாகலாம். இப்போ அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக நடந்துக்கணும். அதாவது எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நாம் செய்யறது நமக்கு நல்லது. இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் உண்டாகலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும். தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறும். அதாவது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே விலகும். எந்த விஷயமும் உங்களுக்கு இன்றைக்கு வெற்றியை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும்.
உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். சில நேரங்களில் அவசரமான முடிவுகள் நாம் எடுக்க வேண்டி வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துறது நல்லது. அதே வேளையில் குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், கிடைக்கும். பல விதத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். ராசிநாதன் புத பகவான் இன்றைக்கு காலையில் தான் தொழில் ஸ்தானத்திற்கு வந்திருக்கார். நேற்றைக்கு காலையில் வந்திருக்கார். இனிமே நமக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை, குழப்ப நிலை விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். எல்லா விதத்திலும் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். தொழில், குடும்பம், உடல் ஆரோக்கியம், புதிய முயற்சிகள், வீடு, மண்மனை என அனைத்திலுமே ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு பலவிதத்திலும் உங்களுக்கு இன்று கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துனோம்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கோச்சார சந்திர பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ராசியை நமக்கு 4 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகும். புதிய மாற்றங்கள் இன்றைக்கு கிடைக்கும். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் இன்றைக்கு வர முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியமா, தன்னம்பிக்கையா எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடலாம். புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். பல விதத்திலும் ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். அதாவது கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் இருக்கார், ராசிநாதன். அது ஒரு பெரிய பலம் உங்களுக்கு. அதனால ஏதாவது முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கிறதா இருந்தால் இன்றைய நாளில் நீங்கள் தாராளமான முறையில் எடுக்கலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். பல விதத்திலும் பலவிதமான நன்மைகள் நமக்கு இன்று உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். ஒரு நல்ல அங்கீகாரம் இன்றைக்கு கிடைக்கும். அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். ஒரு நிச்சயமான ஒரு முடிவுக்கு உங்களால் இன்றைக்கு பல விஷயங்களிலும் வர முடியும். தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே
சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாக போகிறது. முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக உங்களுக்கு வந்து சேரும். பல விதத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எல்லா காரியமும் உங்களுக்கு அனுகூலமா இன்றைக்கு நடக்கும். அது மாதிரி இன்றைய நாள் ராசிநாதன் குரு ரொம்ப ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பயம் இவ்வளவு நாளாக இருந்துன்றது. இனிமேல் அந்த பயம் எல்லாம் தேவையில்லை. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு இன்று உண்டாகும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நமக்கு இன்று காணப்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக இருக்குது. அதுவும் 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல அங்கீகாரம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். உங்களுக்கான முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும். திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு நல்ல தகவல்களாக வந்து சேரும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். பல விதத்திலும் முன்னேற்ற பாதையில் இன்று நீங்கள் பயணிப்பீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் என்று கிடைக்கும். பொருளாதாரம் மேம்படும். எப்போவோ யாருக்கோ கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன்லாம் இன்றைக்கு வசூலாகும். ரொம்ப நல்லா இருக்கு. அற்புதமான ஒரு நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான செல்வத்தையும் நலத்தையும் ஒளியையும் அருளையும்
தரட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும், பிரஷ்னம் பார்க்கணும், இல்லை உங்களுடைய கோவிலுக்கு தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலோ அல்லது நாட் ரீச்சபிளில் இருந்தாலோ தயவு செய்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், காண்டாக்ட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.